வெல்கம் பேக். இது என்ன சமையலோ. இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரக்காய் பக்கோடா செய்ய போகிறோம். அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். சுரக்காய் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: சுரக்காய் 1, கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1/2 கப், புதினா இலை 1/2 கைப்பிடி அளவு, மல்லி இலை 1/2 கைப்பிடி அளவு, வேர்க்கடலை 1/2 கைப்பிடி அளவு, சோடா உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், நாட்டு சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், சிறிதாக நறுக்கிய வெங்காயம் 3, சிறிதாக நறுக்கிய பச்சை மிளகாய் 3, ஜீரக பொடி 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 1/2 கைப்பிடி அளவு, காஷ்மீர் மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், தனியா பொடி 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. சுரக்காய் பக்கோடா செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மலாக வெங்காயத்தில் பக்கோடாலாம் செய்வோம், அதே மாதிரி அப்பளத்துலேயும் பக்கோடாலாம் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம புதுசாக என்ன செய்ய போகிறோம்னா சுரக்காய் அதில் பக்கோடா செய்ய போகிறோம். இதில் சுரக்காய் என்னென்னா நிறைய தண்ணி இருக்கும். அதில் இதை நல்லா துருவிருக்கேன். துருவிட்டு இது என்ன செய்யணும்னா ஒரு துணியில் கெட்டி நல்லா என்ன செய்யுங்கன்னா ஒரு நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த தண்ணி போகணும். தண்ணி போகாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அது பக்கோடா வராது. அதனால் இதை நான் என்ன செஞ்சுருக்கேன்னா நல்லா துருவிட்டு நல்லா தண்ணியை பிழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதையும் இப்படி ஒரு பவுலில் எடுத்துடலாம். இதோட சோடா உப்பு, இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நல்லா சேர்க்கும் போது என்ன ஆகும்னா ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கருவேப்பிலை சேர்க்குறோம், கொத்தமல்லி இலை, புதினா இலை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா பிணைஞ்சு வச்சுருக்கேன். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் தனியா பொடி, சீரக பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க. உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய் போட வேண்டாம். சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி. நீங்கள் வீட்டில் இது ஒரு ஹெல்த்தியான பக்கோடா குட்டீஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது நல்லாயிருக்கும். ஆனால் பச்சை மிளகா போடாதீங்க, ஏன்னா குட்டீஸ்க்கு பச்சை மிளகா பிடிக்காது. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோன்னா நான் வச்சுருக்கிற இந்த கடலை மாவையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம். இப்போது கடலை மாவையும் சேர்த்தாச்சு. இதோட கொஞ்சம் அரிசி மாவையும் சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி, ரொம்ப தண்ணியை விட்டுறாதீங்க, ஏன்னா இது நீங்கள் ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா அது பக்கோடா போண்டாவாயிரும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது என்ன செய்ய போகிறோன்னா இங்கே நான் ஒரு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ இதில் அப்படியே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நீ என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க. அதே நேரத்தில் ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். சூடானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும், கரெக்டாக அந்த லோ ஃப்ளேமில் கொண்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் உள்ளேயும் நல்லா வெந்துடும். அதனால் என்ன செய்யணும், ஆயில் நல்லா சூடாக்கிட்டு ஃப்ளேமை கம்மி பண்ணிடுங்க. இப்போது நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த பக்கோடா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா அது நல்லா ஒரு மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்கும். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோன்னா அந்த
அரிசி மாவை அதில் சேர்த்தோம். நீங்கள் வேணும்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் இதில் சேர்க்கலாம். ஆனால் நான் வந்து இங்கே கார்ன்ஃப்ளவர் சேர்க்கல. ஏன்னா அரிசி மாவு அப்புறம் அந்த கடலை மாவு இருக்கிறதுனால அது வந்து போதுமானது. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு டிப்பு வந்து ரெடி பண்ண போகிறோம். அதை எதை வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னா, அது வந்து வேர்க்கடலை, தேங்காய், நாட்டு சக்கரை இதை வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு டிப்பை ஒன்று நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆச்சு. இதை அப்படியே எடுத்துடலாம். சுரக்காய் பக்கோடா செய்முறை. முதல்ல சுரக்காயை நல்லா தேங்காய் மாதிரி நல்லா துருவி எடுத்துட்டு தண்ணியும் அதுலேருந்து தூர எடுத்துருங்க. அதில் சோடா உப்பு, கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா இலை இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறம் அதோட மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். பிறகு அதோட கடலை மாவு, அரிசி மாவையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து பிசைஞ்சிருங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருங்க. அதை ஒரு சூடான எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துடலாம். அதுக்கு சைடாக நம்ம ஒரு டிப்பையும் செஞ்சிடலாம். அந்த டிப்பை வந்து தேங்காய் பூ, வேர்க்கடலை, நாட்டு சக்கரையும் சேர்த்து ஒரு டிப்பையும் சேர்த்து செஞ்சிடலாம். இப்போ சூப்பரான ஒரு சுரக்காய் பக்கோடா தயார். இப்போது நம்மளுடைய இந்த சுரக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடில் என்ன அப்படின்னா, இது வந்து டிப்பு நான் சொன்ன மாதிரி இதை வந்து வேர்க்கடலை, நாட்டு சக்கரை, தேங்காய் இதை வந்து நல்லா அரைச்சிருக்கேன். ஆனால் வந்து தாளிக்கலை. இதை என்ன செய்யலாம்னா, நீங்கள் அப்படியே எடுத்து இதை டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை வந்து கடைசியில் என்ன செய்யணும்னா, கொஞ்சம் லைட்டாக உப்பை மேலே தூவி விட்டுலாம். இப்போது நம்மளுடைய இந்த பக்கோடா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஈவினிங்கில் வந்து டீ கூட சேர்த்து குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த சட்னி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். இதோட சேர்த்து சாப்பிடும் போது அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த எபிசோடில் புது ரெசிபியோட சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், see you, bye bye. இது NS சமையலோ. see you, bye.